சென்னை வடபழனியில் சாலையை தோண்டி பணி செய்து கொண்டிருந்த மின் வாரிய ஊழியரை திமுக நிர்வாகிகள் தாக்குவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை கே நகர் ஏவிஎம் மெய்யப்பன் சாலையில் பதியப்பட்டிருந்த மின்சார கேபிள் மெட்ரோ பணிகளுக்காக பள்ளம் தோண்ட போது பழுதடைந்ததுனால அதனை சரி செய்யும் பணியில் நேற்று மாலை 5 மணியுள்ள மின்வாரிய ஊழியர்கள் 7 நபர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பா பிரபல திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த பணியானது நடைபெற்று வந்திருக்கிறது. அப்போது அங்கு வந்த 3 நபர்கள் மது போதையில் இருந்ததாகவும் அவர்கள் மூவரும் மின்வாரிய ஊழியர்களிடம் இந்த வேலையை தங்களிடம் கூறாமல் ஏன் செய்கிறீர்கள் என்றும் யாரை கேட்டு சாலையில் பள்ளம் தோண்டினர் என்று கேட்டு தகராறு ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது மின்வாரிய ஸ்பெஷல் கிரேட் போர்மனாக இருக்கக்கூடிய பாஸ்கரன் என்பவர் அதிக அழுத்தத்தின் அதாவது பொதுமக்களிடம் வந்த புகாரின் அடிப்படையிலும் அதே உயர் அதிகாரிகள் அழுத்தத்தின் காரணமாக தாங்கள் இந்த பணியை மேற்கொண்டு வருவதாகவும் இதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்று கேள்வி எழுப்பிய போது தங்களிடம் கூறாமல் எந்த பணியை மேற்கொள்ளக்கூடாது என்று கூறி அந்த பாஸ்கர் என்பவரை தாக்கியதாகவும் உடனடியாக கே நகர் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்ததன் பேரில் 5க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு வந்தபோது அவர்கள் முன்னிலையிலே இந்த மின்வார ஊழியர்களிடம் அந்த மதுபோதையில் இருந்த நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. தொடர் விசாரணைக்காக அவர்களை 3 வரையும் காவல்துறையினர் அழைத்து சென்ற போது அதில் திமுக 136வது வார்டு வட்ட பொருளாளர் இருக்கக்கூடிய கார்த்திக், விஜய், சுரேஷ் ஆகிய 3 என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் மீது பாஸ்கர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சாதாரண பிரிவின் கீழே 75 சட்டப்பிரிவு 75 என்ற சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்து 3 கைது செய்து விசாரணைக்கு பின்னர் அவரை காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது அந்த வாக்குவாதத்திலும் தாக்குதலில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதில் காவல்துறையினர் முன்னிலையிலே அந்த பாஸ்கர் என்பதை கடுமையான வார்த்தைகளில் அவர்கள் மிரட்டக்கூடிய காட்சிகளும் தாக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக உயர் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்குவதற்கு நன்றி கதிரவன்.